subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை டவுன் 26வது வார்டு பகுதி மக்கள் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுக்க கோரி மாமன்ற உறுப்பினர் பிரபாசங்கரி பொன்னையாபாண்டியனிடம் அதிரடியான கோரிக்கையை விடுத்தனர். உடனடியாக களமிறங்கிய மாமன்ற உறுப்பினர் 26வது வார்டு பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஃபேவர் பிளாக் அமைக்க அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த பணியினையும் இன்று துவக்கி வைத்தார். மாமன்ற உறுப்பினர் பிரபாசங்கரின் இந்த அதிரடி நடவடிக்கை அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டியும் பெற்றுள்ளது. அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாமன்ற உறுப்பினரின் அதிரடியான நடவடிக்கை குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை டவுன் 26வது வார்டு பகுதி செண்பம்பிள்ளை தெரு, ஒற்றை தெரு, செண்பகம்பிள்ளை இரட்டை தெரு, மேலத்தெரு ஆகிய பகுதி மக்கள் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுக்க கோரி மாமன்ற உறுப்பினர் பிரபாசங்கரி பொன்னையாபாண்டியனிடம் அதிரடியான கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையாக உடனடியாக ஃபேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுக்க நடவடிக்கை மேற்கொண்டார். அதன்படி அந்த பணியானது இன்று துவங்கப்பட்டது. இந்த பணியினை நெல்லை மத்திய மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பொன்னையாபாண்டியன், 26வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரபாசங்கரி பொன்னையாபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காசி பிள்ளை, டாஸ்மாக் பாலு, சங்கரன், இசக்கி, தங்கராஜன், செல்வராஜ், மகாராஜன், காசி விஸ்வநாதன், சிராஜுதீன், செல்வா, மகேந்திரன், பாலாஜி, மணிகண்டன் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோரிக்கையின் மீது அதிரடியான நடவடிக்கை எடுத்து ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க கோரிக்கை விடுத்ததன் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பணியினை துவக்கி வைத்த 26வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரபாசங்கரி பொன்னையாபாண்டியனுக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றிதனையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர்.